தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தாவேகாவை புதிய அதிமுகவாக அக்கட்சி தொண்டர்கள் பார்க்கின்றனர் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாதவர்களை மட்டுமே தாவேகாவில் இணைப்பதாக கூறினார். எந்த கட்சியிலிருந்தும் ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு ஒரு கட்சியில சேரலாம். இந்த கட்சியுடைய சட்டத்திட்டங்கள், இந்த கட்சியுடைய அடிப்படை விதிகளை அவங்க உள்வாங்கிட்டு, அதுல முக்கியமான ஊழல் அற்றது சொல்றோம், எங்களுடைய கொள்கைகளை உள்வாங்கிட்டு சேரவங்களை யார் மீதும் எந்த விமர்சனம் இல்லாதவங்க மீது தான் கட்சியில நாங்க அனலைஸ் பண்ணி தலைவர் அவர்களுடைய முழு கட்டளையுடன் தான் நாங்க அவங்க சேர்றாங்க. முக்கியமாக எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறது அவங்களும் வரும். அவங்களுக்கு பல்வேறு பிரஷர்ஸ் இருந்திருக்கு. இந்த குறிப்பாக அவங்க பாண்டிச்சேரி மீட்டிங்ல பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு, நம்ம திமுகவோட சேர்ந்து முதலமைச்சரான என்னன்னு கூலி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அதிர்ச்சியிலிருந்து அவங்க மீள முடியல. அதோடைய வெளிப்பாடுதான் இந்த ஒரு கட்சி மீது நம்பிக்கை இழந்து ஒரு அதிமுகவுடைய கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் தமிழக வெற்றி கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய குறிக்கோளும் கொள்கைக்கும் எந்த விதமான வேறுபாடு கிடையாது. இது இயற்கையாகவே தமிழக வெற்றி கழகத்தை அவங்க பாக்குறாங்க. அதனாலதான் நாங்க உடனடியா அந்த புரோட்டோகால் படி கட்சியில அவங்க சேர்ந்த பிறகு என்ன விமர்சனம் வச்சா இன்னைக்கு ஒளிமறை மூலம் பத்திரிகைகளை செஞ்சு நாங்க பதில் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க வரக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு தூய்மையான ஒரு ஆட்சிக்கு அவங்களும் உறுதுணையா இருப்பாங்கிறத நாங்க பதிவு பண்றோம்.